அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. உபயராசியில் ஒரு கிரகம் இருந்தால், உபயராசியில் ஒரு கிரகம், உபயராசியில் கிரகம் இருந்தால் அந்த கிரகம் என்ன சொன்னால் உண்மையாகவே அறிவுபூர்வமானது. ஏன்னா அது குரு வீடு. குரு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு அமைப்பை உடையது. மிதனம் அறிவு ராசி, புதன் அறிவுக்கு காரணம். குரு எல்லா ஆன்மீகத்திற்கும் எல்லா விதத்திலும் குரு என்பவர் ஒரு புனிதத்தன்மை உடையவர். இவங்க வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன செய்யும்னா அது அறிவுபூர்வமானதாக இருக்கும். அந்த கிரகத்தால் இவர்கள் பல நன்மைகள் அடைஞ்சிருவாங்க. கிரகத்தால் பல நன்மைகள் அடைஞ்சிருவாங்க. கண்டிப்பாக என்ன சொன்னால் இறைவன் அருளால் ஏதாவது ஒரு கிரக நாள் இருக்கணும். அது நமக்கு என்ன சொன்னோன்னா நல்ல ஒரு 4ஆம் இடமோ 5ஆம் இடமோ, ஒரு பாக்கியஸ்தானாதிபதி 9ல் இருக்கலாம், லாபஸ்தானாதிபதி அந்த 4 கார்னரில் ஏதாவது ஒரு கார்னரில் இருந்து அது என்ன சொல்கிறான்னா அந்த 4 கார்னர் 6, 8, 12 வந்துடக்கூடாது. 6, 8, 12 வந்தால் அந்த விஷயத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. அப்போ உபயராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அது அறிவுபூர்வமான ஒரு பெரிய அமைப்பை கண்டிப்பாக கொடுத்துரும். உறுதியாக இதை ஏன் சொல்கிறேன்னா, மிதனத்தில் குரு இருப்பவர்களை பாருங்கள், நல்ல கல்வி வச்சுருப்பாங்க. கண்ணியில் குரு இருக்கிறவங்க பாருங்கள், நல்ல கல்வி வச்சுருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே மிதனத்தில் திரு ஆதிரை என்று சொல்லக்கூடிய நடு நட்சத்திரம் இருக்குது. திரு ஆதிரை. கண்ணியில் பாருங்கள், அஸ்தம் என்று சொல்லக்கூடிய சகலகலா வித்தை பயின்ற சகாதேவனுடைய நட்சத்திரம் அதில் இருக்குது. அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா தனுசில் என்ன சொன்னா போராடம் என்று சொல்லக்கூடிய அந்த புராட நட்சத்திரத்தோடைய அதிதேவதை வர்ணன், மலை அறிவுகோள் கொட்டக்கூடிய ஒரு ஆதிபத்தியம். அதற்கடுத்து மீனத்தில் உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய காமதேவன், கேட்டதை அப்படியே வாரி வழங்கி கொடுக்கக்கூடிய இந்த அற்புத பொக்கிஷங்கள் அங்கே இருக்குது. அது உபயராசிக்கு அறிவுபூர்வமானது, ஆக்கப்பூர்வமானது. அந்த உபயராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அது யாருக்கு பயன்படும்? நம்ம குடும்பத்திற்கு பயன்படாது. நம்ம குடும்பத்திற்கு பயன்படாது, கண்டிப்பாக பிறருக்கு பயன்படும். நாம் சொல்கிறத உபயராசியில் ஒரு கிரகம் இருந்து ஒருத்தன் கேட்டுட்டு போயிட்டான்னா அவன் சக்ஸஸ் பண்ணிடுவான். அவன் சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடுவான். சாமி நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்யா அப்படிம்பான். நீங்கள் சொன்னீங்க, நான் இங்கே சொன்ன நாளில் நான் செஞ்சையா நல்லா இருக்கேன்றான். அப்போ உபயராசி பிறருக்கு, உபயராசியில் கிரகம் இருந்தால் பிறருக்கு பயன்படும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடும். இதில் உபயராசியில் என்ன சொன்னால் லக்னாதிபதியோ 7 குடையவனோ 5 குடையவனோ இருந்து விட்டால் அந்த உறவிடம் நாம் ரொம்ப நேரம் சேர்ந்து இருக்க முடியாது. உபயராசியில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் அது என்ன உறவு என்று பாருங்கள். இளைய சகோதரனா, 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய புத்திரனா, அல்லது 7 குடையவனா, அல்லது 9 குடையவனா, அல்லது 11 குடைய உயிர்காரகம் சார்ந்த ஒரு கிரகம் உபயராசியில் இருந்தால் அந்த கிரகத்திடம் நாம் நீண்ட நேரம் அளவலாக முடியாது. இப்போ ஒருத்தருடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த 4 கார்னரில் ஒரு கார்னரில் என்ன சொல்கிறான்னா இருந்துட்டார்னா அவர் மனைவியுடன் ரொம்ப நேரம் சேர்ந்து செலவு செய்ய முடியாது. அப்போ அந்த டைம்னா எப்போ? இரவு. அந்த இரவு என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு போவாங்க. சாப்பிட்டு முடிச்சு படுத்துட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விடிய காலம் கரெக்டாக 9 மணிக்கு கிளம்பி போயிடக்கூடிய இந்த காலகட்டம் தான் இருக்குது. இதனால தான் எல்லாரும் என்ன சொல்கிறான்னா
பெண் கொடுக்கும்போதோ ஆண் ஆண் வந்து என்ன சொல்கிறான்னா கல்யாண திருமண சம்பந்தம் வந்து வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உபயராசியில் வந்து லக்னாதிபதியோ லக்னத்துக்கு 7 அல்லது அதில் எந்த ஒரு 12 கட்டமும் எல்லாம் ஒரு இதுக்கு தேவைதானே. அந்த 12 கட்டத்தில் எந்த கட்டம் வந்து முக்கியமான கட்டமாக அங்கே போய் உட்காந்தாச்சுன்னா அதில் இவங்க ரொம்ப நேரம் செலவழிக்க முடியாது. அதில் ஒரு விரக்தி வரும், அதில் பிரச்சனை வரும். ஆனால் அதில் இவங்க வந்து அந்த கிரகம் வந்து அறிவுபூர்வமானது, ஆக்கப்பூர்வமானது, பயங்கரமான யோகத்தன்மையை கொடுக்கும். ஏன்னா இவன் ரொம்ப நேரம் வெளியே செலவழிக்கும் போது என்ன சொன்ன, ஏதோ ஒரு பொருளாதார லாபங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து விழுகும், கண்டிப்பாக விழுகும். ஆனால் எண்ணி இவ்வளோ நேரம்தான் அங்கே வந்து என்ன சொன்னா உட்கார்ந்து சேர்ந்திருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி அங்கே எழுதப்பட்டு விட்டது. இப்போ எனக்கு உபயத்தில் லக்னாதிபதி அதிகமாக ஆபீஸ், வீட்டுக்கு போனால் வந்து என்ன சொன்னா எப்படி 8:30 ஆயிரும். 8:30 ஆச்சுன்னா என்ன சொல்கிறேன்னா வந்து என்ன சொன்னா ஒரு ஃபேமிலி குடும்பம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா எவ்வளோ நேரம் அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். கரெக்டாக வந்து ஒரு 9 மணிலேருந்து விடிய காலம் வந்து என்ன சொல்கிறோம் ஒரு 6 மணிக்கு மேலே என்ன செய்கிறோம், 6 மணிக்கு மேலே என்ன சொல்கிறேன் வாக்கிங், போக்குவரத்து எக்ஸட்ரா போயிட்டு வந்து தோட்டங்கிட்டெல்லாம் பார்த்துட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது 9 மணிக்கு மேலே குளிச்சுட்டு 10 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பிடுறோம். எவ்வளோ நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு உபயராசியில் லக்னாதிபதி இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை இதுதான். அதே மாதிரி ஒரு உபயராசியில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு 7ஆம் பாவம் இருந்துருச்சுன்னு வைங்க, என்ன செய்வீங்க, ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இது ஜோதிடத்தில் சொல்லப்படலை, யாருக்கும் சொல்லலை. உபயத்தில் கிரகம் தான் அடுத்தவங்க போய் நான் எவ்வளோ நேரம் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் எனக்கு தான் தெரியும். அதான் அவங்களுக்கு பிடிக்கும். வீட்டை விட ஆஃபீஸில் உட்காந்துருக்கு பிடிக்கும். வீட்டுக்கு போனால் தன்னுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணி நீட் பண்ணிட்டு என்ன சொன்னால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அங்கே அதை வீடு வந்து என்ன சொன்னால் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறக்கூடிய ஒரு தன்மையில் தான் அங்கே இருக்குமே தவிர, பெரிதாக 2 நாளைக்கு வந்து என்ன சொன்னால் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துருந்தோம், நல்லா சமைக்க சொல்லி சாப்பிட்டோம் போனோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் அங்கே இருக்காது. அப்படி ஒரு நாள் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அன்றைக்கி தான் முக்கியமான ஃபோன் வரும். சார் வந்துருங்க சார், ஒரு அவசரம் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணிடுவாங்க. அதனால தான் வருஷத்துக்கு எங்கேயாவது என்ன சொன்னால் ஒரு 4 நாள் 5 நாள் தொடர்ந்தறியாக வந்து என்ன சொன்னான்னா வந்து வெளியிடத்துல போய் வந்து அன்னைக்கு நாளும் சேர்ந்திருப்போங்கிற ஒரு நிலைமையை வந்து என்ன சொன்னான்னா உருவாக்குவதற்கு காரணம், உபயத்தில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த உபயத்தில் இருக்கின்ற கிரகம் வந்து கிரகத்திடம் நீங்கள் அதிகமாக நேரத்தை செலவழிக்க முடியாது. இதை நினைவு கூர்ந்து வையுங்கள். அப்படி அப்படி என்ன சொன்னா அந்த கிரகம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து என்ன சொன்னா வெளியிடத்தில் போய் இருக்கும்போது அவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் தானே. கவனிக்கணும்னு என்ன சொல்கிறான்னா வந்து 24 மணி நேரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு 9 மணி நேரம்தான் ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இரவு நேரத்தில் வந்து வீட்டில் இருக்கிறான் என்று சொன்னால் 15 மணி நேரம் வந்து என்ன சொன்னா வெளியே வந்து செயல்படுத்தும் போது அந்த மனிதனுடைய அமைப்பு, அவர் என்ன பண்ணுகிறார் என்பது ஒரு கண்காணிக்கப்பட வேண்டிய வந்து ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். அதனாலே குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். அப்போ இதெல்லாம் ஜோதிட சூத்திரத்தில் உங்களுக்கு எந்த கிரகம் உபயராசியில் மிதனம், கன்னி, தனுசு, மேனத்தில் இருக்கிறதோ அது என்ன காரத்துவம், அதில் வந்து நீங்கள் வந்து அதிகமான நேரம் செலவழிக்க முடியாது என்பது அந்த கண்டென்ட்ஸோடைய பாயிண்ட்டு. அது பண்ண முடியாது. அது முக்கியமான தேவையாக இருந்தால் இப்போ 12 கூடையவர் போய் என்ன சொன்னான்னா வந்து உபயத்தில் உட்கார்ந்துருந்தாருன்னா வந்து என்ன செய்வீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து என்ன சொன்னா இருக்கிறத தான் வாழ்க்கையை ஓட்டணும். ஏன்னா அது வந்து ரேரான கொஞ்ச நேரம்தான் அது உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை நான் வந்து அனுபவிச்சதுனால சொல்லுகிறேன்.
அப்போ அனுபவிச்சதுனால சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்போ வந்து என்ன சொன்னேன்னா, எந்த கிரகம் நின்றாலும் அந்த கிரகத்தோடைய அளவீடுகள் என்ன சொன்னான்னா கிண்ணத்தில் கொடுக்கப்படுகிற சாதம் மாதிரி தான் இருக்கும். தலைவாழை இலையில் போட்டு பரிமாறப்படுகின்ற ஒரு சாப்பாடாக இருக்காது. இதுதான் உபயத்தில் இருக்கிற கிரகம். பிறருக்கு பயன்படும், தன் வீட்டிற்கு வந்து என்ன சொன்னால் குறைவாகவே பயன்படும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. புரிந்து கொள்ளுங்கள், இதற்குள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால் வந்து என்ன சொன்னால் உபயராசி லக்கணம், உபயராசியில் ஒரு கிரகம் இருந்தாலும் இதான் நிலைமை. இதில் உபய லக்கணத்தில் போய் பிறந்துட்டா சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வந்துடும். ஏன்னா இவருக்கு வெளியே இருக்கிறது தான் பிடிக்கும். உபயராசிக்கு பூரா வெளியே இருக்கிறது தான் பிடிக்கும். இந்த உபயராசி என்னவா வருகிறது? ஒன்று மிதனம் வந்து காற்றாக வரும், கன்னி வந்து என்ன சொன்னாலும் மண்ணாக வரும், இன்னொன்று நெருப்பாக வரும், இன்னொன்று ஜலமாக வரும். இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் இருக்கிற காரணத்தினால இதில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, கவனமாக இருக்கணும். இதனால் வந்து குடும்பங்கள் பிளவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உபயத்தில் வந்து என்ன சொன்னான்னா கிரகம் இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், நண்பனுக்கு மதிப்பு கொடுத்த அளவுக்கு நம்மளுடைய குடும்பத்தாருக்கு நாம் மதிப்பு கொடுக்க மாட்டோம். நண்பன் வந்து என்ன சொன்னால் சந்தோஷமாக இருப்பான். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் மனைவியும் வந்து என்ன சொன்னால் விரக்தியில் இருப்பார். இன்னும் உங்கள் அப்பா இல்லையா, இன்னும் உங்கள் அப்பா இல்லையா, இன்னும் உங்கள் அப்பா இல்லையா, என்னைக்கே அவர் சீக்கிரம் வந்தார் இப்படிங்கிற ஒரு பரிதவித்த தன்மை வந்து கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாரும் கொஞ்சம் கவனம். ஏன்னா நான்லாம் வந்து என்ன சார் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச காலத்தில் இருந்து வந்து என்ன சார் நான் வீட்டில் வந்து அதிகமாக வந்து என்ன சார் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. 2 நாளைக்கு நான் வீட்டில் இருந்ததும் கிடையாது, கிடையவே கிடையாது. இது காரணம் என்ன சொன்னேன்னா கொடுப்பினை அவ்வளோதான், கொடுப்பினை அவ்வளோதான். அந்த கொடுப்பினை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் உபயத்தில் கிரகம் இருந்தால் பிறருக்கு பயன்படுவீர்கள், உங்களுடைய அறிவு பிறருக்கு பயன்படும். உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து என்ன சொல்ல கொஞ்சோண்டு வந்து என்ன சொல்லலான்னா இதற்கான பிரசாதம் மாதிரித்தான் செயல்படுவீங்க. அதனால் வந்து உங்களுக்கு உறவுகள் பாதிக்கப்படலாம். அதனால் அப்படி எது இருந்ததுன்னா அந்த அந்த இதை வந்து சால்வேஷன் பண்ணுவதற்கு என்ன அப்படிங்கிறத, இது வந்து உறவு முறைகளில் தான் பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கவனமாக உபயத்தில் இருக்கிற கிரகத்தை செயல்படுத்துங்கள். ஏன்னா நீங்கள் நட்பால் கெட்டு விடுவீர்கள், நட்பால் கெட்டு போவீங்க. உங்களுக்கு நட்பு தான் கடைசியில் கெடுக்கும். இதுதான் உபயத்தில் வந்து உபயராசிக்கு 7க்குடையவன் பாதகாதிபதி. 7க்குடையவன்னா மனைவி மட்டுமல்ல, நண்பன், நம்மளுடைய எதுக்கு உட்காந்துருக்கிறவங்க எல்லாமே நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா பாதிப்பை கொடுப்பாங்க. உங்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறான்னா மாங்கொட்டை மாதிரி தூர போட்டுருவாங்க. இன்னொரு இடத்துல நீங்கள் போய் அந்த கொட்டை விழுந்து முளைக்கும். முளைச்ச பிறகு என்ன சொல்கிறாங்க, அந்த மாமரத்தில் இருக்கிற காயை பிடுங்கி தின்ன அந்த கொட்டையை தூர வச்சு இப்படி கொட்டையை தூர வீசி 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 முளைத்து பிறர் வந்து என்ன சொன்னால் ருசியாக சாப்பிட்டு கடைசியில் நீங்கள் கொட்டையாக போய் திரும்பவும் விழுந்து முளைச்சி அடுத்தவனுக்கே பயன்பட்டு தான் இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய உண்மையான கிரகம். இது லக்னாதிபதி உட்காந்துட்டா பெரிய கொடுமை. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன், பார்த்து பயன்படுத்துங்கள். நிறையா புரியும், பார்த்துட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன்.